எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் டியூஸ்டே மார்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பாப்பா அவங்களுக்கு இனி தண்ணி காய வைக்கணும். தண்ணி காய வச்சுட்டு நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் எக் சப்ஜியும் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நான் நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சனால மார்னிங் எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நம்ம ஒர்க்கை நம்ம அடுத்தடுத்து நீட்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அதுக்காக ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 6 முட்டை, 2 பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பாருங்கள், ஒரு அரை தக்காளி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு நமக்கு போதும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அளவாக இருந்தால் கூட போதும், அதிகமாக தேவைப்படாது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மழை பெஞ்சதுக்கு நல்லா குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மார்னிங் ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்கிறதே இல்லை. இப்போது இன்றைக்கி எந்திரிக்கும் போதே மணி 7 இருக்கும். அதுக்கப்புறமா தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறேன். இனி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இனி லஞ்சுக்கும் ரெடி பண்ணணும். சீக்கிரமாக நம்ம பண்ணணும். மாவும் இல்லை, வேறு ஏதாவது டிஃபன் பண்ணால் அவங்க ரவை அந்த மாதிரி பண்ணால் பாப்பா 2 பேரும் சாப்பிட்றதே இல்லை. சரி, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சமைச்சிடலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தியே போட்டுடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதாவது குழம்பு தேங்காயெலாம் அரைச்சி வைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் சரி, இந்த மாதிரி சப்ஜி வச்சா ஈஸியாக இருக்கும்னு இந்த ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ குட்டியாக ஒரு துண்டு பட்டை போட்டுக்கிட்டேன். ஒரு 2 கிராம்பு போட்டிருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூடாக சப்பாத்தி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆனியன் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். அதை நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன். அதை இது கூட சேர்த்திட்டேன். நல்லா வதங்கட்டும். நம்ம வதங்கினதுக்கப்புறமா அடுத்த பொருளை சேர்த்திக்கலாம். இப்போ நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஆனால் குழந்தைகளும் விரும்பி ஹெல்த்தியாக சாப்பிடணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ மற்றது ஃப்ரையெல்லாம் நம்ம வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக தனியாக நம்ம அரைக்கணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை. ஜஸ்ட் இதை நம்ம கட் பண்ணி போட்டு சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த டிஷ் பண்ணுறதுக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி போடுறதா கொஞ்சம் டைம் இழுக்கும். இந்த சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக டைம் எடுக்காது. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாமே போகட்டும், கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நம்ம போட்ட வெங்காயம் நல்லா சுருங்கிடும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பல் பூண்டும், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பில், மல்லித்தலை இதை நான் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு தட்டி கூட போட்டுக்கலாம், இல்லை முழுசாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இதில் நம்ம இஞ்சி சேர்த்த வேண்டியதில்லை. இஞ்சி சேர்த்துனா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் நல்லா இது வதங்கட்டும். அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் நம்ம இதுக்கு நிறையா போடக்கூடாது. இத்தனை 2 வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாஃப் தக்காளி தான், அரை தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப புளிச்ச மாதிரி இருந்தாலும் இது நல்லா இருக்காது. எங்களுக்கு டேஸ்ட் இப்படி பழகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். நான் ஹாஃப் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மஞ்சள்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். தனி மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் தனித்தனியாக போட வேண்டி இருக்காது. அதனால் நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இது கூட நம்ம பெப்பரும் சேர்த்துவோம். அதனால் காரம் பார்த்து போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்திருந்தோம். இப்போ பாருங்கள், கரம் மசாலா தூள் ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் கூட இருக்காது, அதுக்கு கம்மியாக சேர்த்திக்கிறேன். நிறைய போட்டோன்னா ரொம்ப அந்த கரம் மசாலாவோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் நான் நிறைய சேர்த்தலை. ஜஸ்ட்டு அது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 6 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இல்லை நம்ம அடுப்பை வேகமாக வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக கெட்டி ஆயிரும். அது கூட மிக்ஸ் ஆகி கரெக்டாக வெந்து வராது. ஸோ அதனால் கொஞ்சம் அது இதாகிற அளவுக்கு நல்லா கலந்து வர அளவுக்கு சிம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுருளை வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம பெப்பர் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ, நமக்கு காரம் வேணுமோ கூட சேர்த்திக்கலாம். நான் அளவாக தான் சேர்த்திக்கிறேன், பாப்பா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக.
இப்போ நல்லா வந்து அந்த பெப்பரோட அது கலக்கிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து இதை சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது ரசம் அந்த மாதிரி வச்சுட்டு இதை தொட்டு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஆறி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் சூடாக சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு மாவு தேவையான அளவு போட்டேன், கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா கூட கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்லில் போட்டு எடுக்கும்போது எண்ணெய் வந்து சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நான் நல்லா பிசைஞ்செடுத்து நான் சப்பாத்தி போட்டு பாப்பா அவங்களுக்கு கொடுத்துட்றேன். என்ன பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டைம் வந்து நல்லாவே ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம மார்னிங் எந்திரிச்சதுமே ரொம்ப லேட் தான் பார்த்திங்கன்னா. ஏன்னா காலையில் 6 மணிக்குமே நல்லா இருட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து நமக்கு டைமே தெரிய மாட்டேங்குது. அலாரம் அடித்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுறது. இப்போ வெயில் காலம்னா நம்ம அந்த இதாக நமக்கு எந்திரிக்கிறதே தெரியாது. இந்த குளிர்காலத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வருது. இப்போ பாருங்கள், நான் நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் மாவை வந்து நல்லா திரட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் போய் பாப்பா அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா அவங்க இப்போ இருந்து சாப்பிட ஆரம்பித்தா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாப்பா அவங்களுக்கு சப்பாத்தியும் எக்கு சப்ஜியும் வச்சாச்சு. இந்த vlog இதோட முடியுது. தேங்க்யூ. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.